Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் மூவி த கிரேட் கோல்டு பைரட் பார்ட் 4. ஓபன் பண்ணா போன பாட்டுல கான்சோவும் ஊனனும் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இப்படின்னு அவரோட கதையை சொன்னார்ல. இப்ப அவர் செஞ்ச ஓடன் சாப்பாடை அந்த ஊனனுக்கு குடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. இனி அதை கொண்டு போய் குடுக்கணும்ல. சோ அதுக்காண்டி அவனை தேடி நேரா மேல போவாங்க. அங்க போய் பார்த்தா அங்க தனியா ஒரு வீடு இருக்கும். சூப்பர், அப்ப கண்டிப்பா இங்கதான் இருக்கணும்னு சொல்லி போய் உள்ளுக்குள்ள எல்லா இடமும் தேடி பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ள எந்த ஒரு ரூம்லயுமே இருந்த மாதிரி இல்ல. சொல்ல போனா உள்ள ஒரு சின்ன டேபிள் சேர் கூட இல்ல. ஆனா ஃபயர் பிளேஸ் மட்டும் இருக்குது. இது எப்படி பாசிபிள்னு ஜோரோ அதை புடிச்சு தள்ளுவான். பார்த்தா அது மூவ் ஆகி கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் போகும். சீக்ரெட் பிளேஸ். அதை பார்த்துட்டு வாயை பொழந்துருவானுங்க. எப்படா கண்டுபிடிச்சான்னு கேட்டா முட்டாளுங்க கூட இதை ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. மூடிட்டு வாங்கடான்னு சொல்லி எல்லாம் பேஸ்மெண்ட்டுக்கு கிளம்புவாங்க. அந்த டைம் திடீர்னு ஒரு கத்தி அவங்களை நோக்கி வரும். ஜோரோ பார்த்துட்டு குனிங்கடாமா. குனிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த மொத்த வீட்டையுமே யாரோ வெட்டி சில்லுசலா திருக்கி விடுவாங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா அது வேற யாரும் இல்ல, அந்த வில்ல கூட்டம் தான். அங்க ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டானுங்க. எப்படி வந்தானுங்கன்னா அந்த திமிங்கலத்தோட டெய்லி எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா அவனுக்குமே பேஸ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சு போச்சு. சோ தங்க அங்கதான் இருக்கணும்னு சொல்லி எல்ராகோ ஆளுங்க அதை எடுக்க போவானுங்க. இடையில இந்த டோபியோ பைய சும்மா இல்லாம கல்ல வச்சு அவனை அடிக்க போய் அவனை காப்பாத்த அவன் தாத்தா போய் கண்ட மேனிக்கு அடி வாங்கி திருச்சிருவாரு. அந்த எல்ராகோ பைய எரும மாடு மாதிரி இருக்கான். அவன் அடிச்சானா எப்படி இருக்கும். இதுல வேற அந்த சாப்பாடை தலையில கட்டி வச்சிருந்தாருல, அதெல்லாம் கீழே விழுந்து மொத்தமா கொட்டி போச்சு. இப்ப மட்டும் சஞ்சய் இங்க இருந்திருந்தான்னா செருப்ப பிச்சை அடிச்சிருப்பான். ஆனா அவன் இன்னும் கேங்ல வந்து சேரலையே. சரி, இப்ப டோபியோக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்னா அவங்க தாத்தா ஊனனுக்காண்டி கஷ்டப்பட்டு உசுர கொடுத்து ரெடி பண்ண சாப்பாடு அது. அதை கொட்டிட்டியடான்னு கடுப்புல கத்துனா அந்த சாப்பாடை காலை வச்சு மிதின்னு மிதிச்சு எல்லாத்தையுமே பயங்கரமா வெறுப்பேத்தி விட்டுருவான். அதுல அந்த டோபியோ பையெல்லாம் செம்ம கடுப்பாகி கல்ல வச்சு உன் மண்டைய உடைக்காம விட மாட்டான்டான்னு வெறி கொண்டு ஓடி வருவான். அந்த டைம்ல தான் லூஃபி வாயிலே ஒரு குத்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போவான். ஆனாலுமே அந்த எல்ராகோ கிட்ட ஜர்க்கு மட்டும் தான் இருந்துச்சே தவிர மத்தபடி அவன் கீழே விழுந்த மாதிரி எல்லாம் இல்ல. லூஃபி அந்த கொட்டின சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு சூப்பர் டேஸ்டா இருக்குமா. ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு ஊனனுக்காண்டி ரெடி பண்ண சாப்பாடு அது வேஸ்ட் ஆச்சுன்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது மண்ணாவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு இதுதான்டா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஓடனு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு ஊனனுக்காண்டி செஞ்சு கொண்டு வந்தது. அதை நீ கீழே போட்டுட்டு இல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேமா. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. டே குராஷி, இவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுடான உடனே அவன் கத்திய வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண வருவான். நம்ம சைடு தான் ஒரு மாசான ஸ்வாட்ஸ்மேன் ஜோரோ இருக்கானே, அவனை பாத்துக்குவான். ஜோரோ 3 கத்தியை யூஸ் பண்றத பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. ஏன்னா பைரட் ஹண்டர் ஜோரோவை பத்தி அவனுக்கு ஆல்ரெடி நிறைய கேள்விப்பட்டிருக்கானுங்க. அப்படின்னா இவன் தான் அவனான்னு பயங்கரமான ஷாக்கு. இந்த கோரோஷி காசுக்காண்டி வேலை பாக்குறவன். அதனால அவனை கொன்னா உனக்கு $500 தரேன்னு சொன்ன உடனே ஜோரோ கூட வெறி கொண்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இது வரைக்கும் நம்மளால இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்ததே இல்ல. இதுல வேற இன்னும் $1000 தரேன்பா. அவ்வளவுதான், அவனை தள்ளுல பின்னாடி இருந்த பாறையே வெடிச்சு தெரிக்கும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். படுக போட்டு அமுக்குன்னு அமுக்கிட்டு இருப்பானா. ஜோரோ அவனை பார்த்து ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல, அவன் கோல்டு தரான்னு சொல்லி உன்னோட ஸ்வாட அவனுக்காண்டி யூஸ் பண்றியே, இது உன்னோட ஸ்வாடுக்கு களங்கம் இல்லையா அப்படி இப்படின்னு பேசின உடனே அந்த குராஷிக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஆமா இல்ல, அவன் சொல்றதும் ரைட்டு தானேன்னு. ஆனா எல்ராகோ விடாத அவனை கொல்லுமா. ஜோரோ அசால்ட்டை தள்ளி விட்டுட்டு கண்ணா உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, ஆனா சுத்தமா பிரைடுன்னு ஒண்ணு இல்ல, நீ தயக்கத்தோட சண்டை போடுற, அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்க ஒரே வித்தியாசம். இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா உன்னால நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவானா. அவன் கேட்காம அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவான். ஜோரோ ஸ்வாட வச்சு ஒரே வெட்டு, அவ்வளவுதான் அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். அதுக்காண்டி நம்மால அவனை கொல்லல, உயிர் போற இடத்தை தவிர மத்த இடத்தெல்லாம் வெட்டி இருக்கான். நீ எப்போ உனக்கான மரியாதையோட நீ வரியோ அப்போ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி நம்ம சண்டை போடுவோம் நீர்வான். டோபியோ பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு அசந்து போயிருவான். உடனே நம்பி அவசரப்படாத கண்ணா, இனிமேட்டு தான் சம்பவமே இருக்குதும்பா, இதுக்கு மேல சம்பவம் இருக்கான்னு ஷாக் ஆவான். இப்போ நம்ம பையட்டேன்னு எல்ராகோக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்னா அந்த குரோஷிங்கிறவன் இவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. மத்தவனை எல்லாருமே அல்லக்கைங்க தான். அவனையே காலி பண்ணிட்டீங்களா, உங்களை விட மாட்டேன்னு அவனோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவான். உடனே அங்க இருக்கவனுக்கு எல்லாம் அடிச்சு திருச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனோட பவரை யூஸ் பண்ணி டைரக்டா லூஃபிய ஒரே அடி அப்படியே பைய தெரிச்சிருவான். அதனால நம்ம பயலுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. அவன் போன போர்ஸுக்கு அங்க இருக்க பாறையை நல்லா கிச்சுன்னு புடிச்சுக்குவானா. அது நல்லா பின்னாடி வரைக்கும் இழுத்துட்டு போகும். போன வேகத்துல ரிட்டர்ன் வந்து ஒரே இடி அப்படியே அங்க இருக்க செவுத்துல போய் பதிஞ்சிருவான். இப்படி ஒரு அடி அவன் அடிப்பான்னு சொல்லி டோபியோ எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான அடி. அடுத்து நம்ம பையன் மூஞ்சலியே ஓங்கி ஒரு குத்து குத்துனா லபக்குன்னு கவிடுவான். ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கும் போது அதே கையில ரிட்டர்ன் டிராவல் பண்ணி வந்து லூஃபிய ஒரே அடி. என்னடா காப்பி அடிக்கிறான்னு சொல்லி 2 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை. அவன் கையையே கத்தி மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். லூஃபி என்ன பண்ணுவான், கழுத்தோட புடிச்சு நல்லா திருகி அப்படியே தூக்கிட்டு வீசிடுவான். அவ்வளவுதான், பிரச்சனை ஓவர்னு பார்த்தா மேல இருந்து அட்டாக் பண்ணிட்டு வருவான். அதுக்கப்புறம் லூஃபிக்கு அவனுக்கும் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல போது அவன் சவுண்ட் பவர் யூஸ் பண்ணி லூஃபி அட்டாக் பண்ணுவான். இது வரைக்கும் நம்மளால புல்லட்டை மட்டும் தான் அப்படியே உள்ள இழுத்து ரிட்டர்ன் பண்ணதை பார்த்திருப்போம்.
இந்த டைம் அவனோட பவரையே அப்படியே உள்ள இழுத்து ரிட்டன் அவனுக்கே அடிச்சு விட்டுருவான். அந்த டைம்ல கூட கோல்டு எனக்கு தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். லூஃபி கடுப்பாயி ஓங்கி வயித்துல ஒரே அடி அந்த தீவுல இருந்து பக்கத்து தீவுக்கே தெரிச்சிருவான். எல்லோராவை இது வரைக்கும் இப்படி எவனும் அடிச்சு இவனுக்கு பார்த்ததே இல்ல. அதுவும் அவனை அடிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டே நிப்பான் பாருங்க, அதான் சூப்பரா இருக்கும். எப்படியும் அவனை அடிச்சவன் திருப்பி இவங்களே அடிப்பான்னு பயந்து, தலைவரே இனிமேட்டு நாங்க இங்க நிக்கிறதா இல்ல, நாங்க கிளம்புறோம்னு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. ஆக்சுவலா லூஃபி சொல்லி அனுப்பி வைக்கலான்னு பார்த்தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுங்க முந்திட்டானுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி சொல்லுவான். ஏன்னா அவரோட சாப்பாடை இவன் தானே சாப்பிட்டான். அவருக்கு அதெல்லாம் கவலை இல்ல, என்ன கீழே இருந்து எடுத்து சாப்பிட்டான்ல, அதனால ஸ்டொமக் அப்செட் ஆகாம இருந்தா சரிம்பாரு. நான் ஒரு பைரட்டு, என் வயிறு எப்படி ஸ்டொமக் அப்செட் ஆகும்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். உடனே எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி இப்படியே வெட்டித்தனமா பேசிட்டு இருந்தா சுரங்க பாதையை கண்டுபிடிச்சாங்களே, உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாமா, அதனால அதை பார்க்க கிளம்பிடுவாங்க. அப்படியே உள்ள பொறுமையா டிராவல் பண்ணி போனா அங்க ஒரு டோர் ஒன்னு இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு போய் பார்த்தா அங்க ஊனனோட எலும்பு கூட அப்படியே உட்கார்ந்து இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே கஷ்டமாயிரும். உயிரோட இருப்பான் பார்க்கலாம்னு நினைச்சு வந்தாங்க. கடைசியில அவன் செத்து போய் எலும்பாவே மாறிட்டான். அப்பதான் அங்க சுத்தி பார்ப்பாங்க, செவுத்துல ஏகப்பட்ட விஷயம் எழுதி இருக்கும். கான்சோக்கு நல்லாவே தெரியும் இது கன்ஃபார்மா ஊனனோட ஹேண்ட் ரைட்டிங் தான். என்ன எழுதியிருப்பானா, இங்க கோல்ட தேடி வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், என்னோட பேரு ஊனன். இதுக்கு முன்னாடி நான் கிரேட் கோல்டு பைரட்டா இருந்தேன். ஆனா இப்போ நான் சாகரக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே இங்க ஆசாசியா தங்கத்தை தேடி வந்திருப்பீங்க. ஆனா அந்த தங்கம் எல்லாத்தையுமே அதோட உண்மையான ஓனர்ஸ்ட நான் ஒப்படைச்சிட்டேன். எதுக்குன்னு அவனோட சைல்டுஹுட் ட்ரீமை நிறைவேற்றிருக்காமா. உடனே எல்லாத்துக்கும் குழப்பமாயிரும், என்ன இவன் இப்படி போட்டிருக்கான்னு. ஏன்னா அவனோட ஆசையே கோல்டு ஆட்டே போடுறதான். அப்புறம் இதுக்கு இப்படி சொல்லணும். சரி ரைட்டுன்னு மிச்சம் இருக்கதையும் படிப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பான்னா, அவன் நினைச்ச மாதிரியே எல்லா இடத்துல இருந்தும் கோல்டு ஆட்டையை போட்டு வந்து அதை மலை மாதிரி குமிச்சு வச்சு அதுக்கு நடுவுல அவன் உட்காந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கே உண்மை புரியுது. அதுக்கப்புறம் தானே அவன் ஃப்ரெண்டு சொன்னான், கோல்டால சிரிக்க முடியாது, அழ முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அது வெறும் கல்லு மாதிரி தான், மக்கள் தான் முக்கியம்னு. அந்த வேர்ட்ஸ் தான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க தேடி வந்த கோல்டு எதுவுமே இல்ல, ஆனா அதை விட வேல்யூபிளான ஒண்ணு இங்க இருக்குது. மத்தவங்களுக்கு அது ஒர்த்லெஸ்ஸா இருக்கும், ஆனா எனக்கு அது ரொம்பவே அதிகம். அதை மட்டும் தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க, ஏன்னா இங்கதான் என்னோட ட்ரெஷரான உறக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கான்சோ அவன் கையில இருக்க துணி எடுப்பான். அது வேற ஒண்ணும் இல்ல, முதல் டைம் நம்ம கான்சோ கிட்ட காமிச்சிருப்பானே ஒரு பைரட் பிளாக், அதான். கான்சோ மேல இருந்து கீழே வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டு இவன் ஒரு சின்ன போட் எடுத்துட்டு கடல்ல கிளம்பிட்டான். அந்த டைம் ஊனன் கூட கான்சோ இருக்காங்கிற ஒரு நினைப்புல தான் அவன் எல்லா அட்வென்ச்சருமே பண்ணானாமா. ஒரு நாள் கூட அதை நினைச்சு நான் ரிக்ரெட் பண்ணதில்லைன்னு வேற சொல்லியிருப்பான். உடனே உசோப்பு டோபியோவை பார்த்து, பாத்தியா உன் தாத்தாவை தான் ஊனன் கடைசி வரைக்கும் நம்பி இருக்காரு, இது சூப்பர் தானே, அவன் ஒரு லெஜெண்டரி பைரட் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விடுவான். ஜோரோவே பார்த்துட்டு ஒருத்தன் கிரேட் பைரட், இன்னொருத்தன் கிரேட்டான சாப்பாடை செல் பண்றவன், ரெண்டு பேருமே அவங்க பிரைட விட்டு தள்ளன்னு சொல்லி அவங்கள பாராட்டி தள்ளுவான். இவ்வளவு நாளா கான்சோவா மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்த நம்ம டோபியோக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை வந்து, நீ மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு கதறி கதறி அழுவான். அவர் சொல்லிடுவாரு, நீ எப்படி உன் வாழ்க்கைய வாழணுமோ வாழடா கண்ணா, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ கவலையே படாதேம்பாரு. சரி அப்படின்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்மளால கிளம்ப வேண்டியதானே. தேடி வந்தது ஒண்ணும் கிடைக்கல, வந்ததுக்கு அந்த பீடி வாயினா போட்டு பொழந்து கட்டினதான் மிச்சம். தாத்தாவும் பேரனும் என்ன பண்ண போறாங்கன்னா, ஊனனுக்கு ஒரு சூப்பரான கல்லறை ஒண்ணு கட்டிட்டு மறுபடியும் ஓடனுங்கிற அந்த சாப்பாட்டு கடையை கான்சோ ரன் பண்ண போறான். சரி இப்போ டோபியோ வந்து பைரட்டா மாற போறானா இல்ல அவங்க தாத்தா மாதிரி ஓடனை செல் பண்ண போறானான்னு கேட்டா அவனால முடிவெடுக்க முடியல. ஆனா அவங்க தாத்தா மாதிரி சீரியஸா வாழ்ந்தானா, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் என்ன வாங்கணும்னு கண்டுபிடிப்பேன், அன்னைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம நம்பி ஒரு பெரிய சைஸ் மூட்டை அள்ளிட்டு வருவா. எல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம். இதை இங்க இருந்து அள்ளிட்டு வந்தான்னு பார்த்தா அந்த எல்ராகோவோட ஷிப்ல இருந்து. அதானே நமியாச்சு விடுறதாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டானே ஓடனே அதுக்காண்டி செட்டில் பண்ணிட்டு அவனுகிட்ட, நீங்க என்கிட்ட வட்டிக்கு தான் வாங்கியிருக்கீங்க, அதுவும் கந்து வெட்டி ஸ்பீடு வெட்டி மீட்டர் வெட்டி, வட்டி ஒழுங்கா வந்துடணும்பா. அட சண்டாளி எவ்வளவு தரணும்னு கேட்டா இவங்க கொடுத்த பணத்தை விட 3 மடங்கு அதிகம் வச்சு தரணுமாமா. உடனே அந்த பெரியவர், எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம் நீருவாரு, ஏன்னா நம்மளுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்காராமா. அதனால சரி வெதர் நல்லா இருக்கும் போதே கிளம்புனாதான் அடுத்த ஐலாண்டுக்கு முழுசா போய் சேர முடியும். அதனால அவங்களுக்கு பை பை சொல்லிட்டு கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப டோபியோ பார்த்துட்டு நிஜமாவே அவன் பைரட் கிங்கா மாற போறானான்னு லூஃபியை பார்த்து கேட்பான். அவரு மேபி ஆகலாம் பாரு. உடனே டோபியோ நல்லபடியா போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லூஃபின்னு தொண்டையிலேயே ஏத்துவான். அவ்வளவுதான், இதோட இந்த படம் முடியுது. டாடா.